Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's session is shielding and de-shielding. ஆல்ரெடி என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். அதாவது இந்த என்எம்ஆர் ஆக்டிவ்னா என்ன ப்ரொசீஜர், தென் இன்ஆக்டிவ்னா அட்டாமிக் நம்பர் ஈவனாக இருக்கணுமா அல்லது மாஸ் நம்பர் ஈவனாக இருக்கா அதை பார்த்தோம். ஓகே, தென் அதோட பிரின்சிபிள்ஸ், அதாவது நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, ரெசனன்ஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம பார்த்தோம். அதாவது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். இப்போ வந்து அதோட நெக்ஸ்ட் பார்ட் ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஓவராலாக வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸை ஒரு சிம்பிளாக ஒரு இது கொடுப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்தோம். அதுதான் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து என்ன பார்த்தோம், அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, என்னது இந்த எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தில் ஆல்கஹாலில் வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஆல்கஹால்ங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அப்போது வந்து வெறும் ஆல்கஹால் குரூப்பை வச்சு மட்டும் இது எத்தில் ஆல்கஹால்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ அப்போ அது வந்து அது மெத்திலா எத்திலா அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா இப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது வந்து ஒரு 1000, இது 2000, தென் இது 3000 and 4000. ஓகே, ஸோ அப்போ இப்போ ஆல்கஹால் குரூப் இருக்குது. அந்த ஆல்கஹால் குரூப்னா அதோட ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா 3200 to 3600. ஸோ இந்த ரேஞ்சில் தான் என்ன வரும், பீக் வரும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் பீக் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், வந்து இந்த ஆல்கஹால் குரூப் ப்ரெசன்ட் இந்த காம்பவுண்ட். அது வந்து யூஸிங் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். எது ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும். ஸோ அப்போ அந்த மெத்தில் புரோட்டான் அண்ட் மெத்திலின் புரோட்டானை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன நாட் ஐஆர், என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அது மெத்தில் புரோட்டானா மெத்திலின் புரோட்டானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து இப்போ நம்ம பார்க்குறது என்னது, என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. என்எம்ஆர் ஃபுல் ஃபார்ம் என்னது, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் தான் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா வந்து கண்டுபிடிக்க போகிறோம், எது வந்து என்எம்ஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து புரோட்டான் வந்து என்எம்ஆர். அப்போ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 1, மாஸ் நம்பரும் 1. ஸோ அப்போ எதுக்கெல்லாம் மாஸ் நம்பர் வந்து ஆடாக இருக்கோ, மாஸ் நம்பர் ஆடாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஆக்டிவாக இருக்கும். நாட் ஒன்லி மாஸ் நம்பர் ஆடாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதோட நியூக்ளியர் ஸ்பின்னு வந்து இந்த ஹாஃப் இன்டெக்ரலாக இருக்கணும். ஹாஃப் இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் வந்து 1/2, 3/2, தென் 5/2 இந்த மாதிரி அந்த நியூக்ளியர் ஸ்பின் இருந்துச்சுன்னா அது வந்து என்எம்ஆர் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த என்எம்ஆர் ஆக்டிவ் நம்ம அப்படி சொல்கிறோம்ல, அது வந்து மெயினாக இது இப்போ நம்ம பார்க்க போகிறது புரோட்டானை வச்சு. அந்த புரோட்டான் இந்த இப்போ நம்ம எத்தனால்னா இப்போ வந்து CH3 CH2 OH இதில் இந்த புரோட்டான் எங்கே இருக்குது, இது ஒரு புரோட்டான், இங்கே ஒரு புரோட்டான், இது ஒரு புரோட்டான். ஸோ அப்போ இந்த புரோட்டான் இருக்குது, இங்கே புரோட்டான். ஸோ இந்த புரோட்டான்ஸுக்கு இடையில் ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு சிக்னல் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது அங்கே ரெசனன்ஸ் நடந்து நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த சிக்னல் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இதில் வந்து நியூக்ளியர் மேக்னெட்டிக், அப்போ மேக்னெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி நம்ம இதில் வந்து எது கண்டுபிடிக்கிறோம், புரோட்டான்ஸ். அந்த புரோட்டான்ஸை இந்த ஃபார்ம் ஆஃப் இப்போ வந்து இது வந்து ஒரு நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்கும், புரோட்டான்ஸும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். இதை வந்து சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படிதானே, அதுதான் இந்த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரான்ஸ், சரவுண்ட் பண்ணியிருக்குமா. அப்போது இந்த புரோட்டான்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஆனால் இதில் என்ன நடக்குது வந்து வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நம்ம புரோட்டான்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒரு ஸ்பின் மாதிரி எடுத்துக்கிறோம்.
அதாவது இது வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்பின், இந்த ஸ்பின் மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஸ்பின் வந்து எப்படி இருக்குது, இது இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்பின் எடுத்துக்கிறோம். இது என்னது ப்ரோட்டான்ஸை நியூக்ளியர் ஸ்பின் மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து எந்த மாதிரி இருக்குது, ரேண்டமாக இருக்குது. இதாக இந்த ஆர்டரில் இருக்கா, ஆர்டரில் இல்லை, சும்மா ரேண்டமாக இருக்குது. அப்போது ரேண்டமாக இருக்கும்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் B0 ஈக்குவல் டு 0. B0 ஈக்குவல் டு 0னா அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கல. அப்போ எப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு கொடுக்குறோமோ அப்போ அந்த ஸ்பின்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அலைன் வந்து இது அலைன்ட் ஆகிருக்கும். அதாவது இது எந்த ஏரோ மார்க் எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட்டில், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லலாம், அல்லது ஆல்ஃபா ஸ்பின் ஸ்டேட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து அலைன்டு பேரலாக அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ வந்து இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த ஸ்பின், இந்த ஏரோ இருக்கிற ஒரு ஸ்பின் எல்லாமே இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட். இது எல்லாமே இது வந்து பீட்டா ஸ்பின் ஸ்டேட் சொல்கிறோம். இது வந்து எப்போ பாசிபிள், எப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு கொடுக்குறோம் அப்போ தான் இது பாசிபிள். அதாவது இந்த நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் சரௌண்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நம்ம அங்கே என்ன கொடுக்குறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அதான் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து B0 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது ஸ்பின் எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் சொல்லியிருக்கோம், இது எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இனி நம்ம என்ன நடக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பின் வந்து எப்படி இங்கே போச்சு அப்படின்னா இந்த ஸ்பின்னுக்கு வந்து நம்ம இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பாஸ் பண்ணுறோம். எதுக்கு, இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பின் வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாக எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்பின் வந்து ஃப்ளிப் ஆகுது. அதாவது இப்போ இந்த ஏரோ மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்பின் எல்லாமே ஃப்ளிப் ஆகுது. இந்த ஃப்ளிப் ஆகி அதோட 180 டிகிரி இப்படி இருக்கிறது 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆனால் எப்படி இருக்கும், இந்த ஏரோ மார்க் வந்துடும். ஓகே, ஸோ அதோட ஆன்டி பொசிஷனுக்கு அது வந்து ரொட்டேட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஸ்பின் எல்லாமே எப்படி ரொட்டேட் ஆகும், இது ஒரு ஸ்பின்னா ஸ்பின் எப்படி ரொட்டேட் ஆகும், இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது வந்து நமக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை யூஸ் பண்ணி அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது பீட்டா ஸ்பின் ஸ்டேட்டில் வந்து இந்த ஃப்ளிப் ஆகுது. இதோட ஆன்டி பொசிஷன், அதாவது அப்போஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இனி இது வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்து அலைன்டு ஸ்பின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அலைன்டு ஸ்பின் ஸ்டேட் இது வந்து அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் இருக்குல்ல, அது இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் தான் நம்ம டெல்டா ஈன்னு சொல்லுவோம். டெல்டா ஈ இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ. ஓகே, ஸோ இனி இது வந்து இப்போ எனர்ஜி வந்து இங்கேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. இனி இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரிலாக்ஸேஷனுக்காக அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஃபைனலாக அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக அது என்ன ஆயிருக்கு, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வந்து நமக்கு வந்து சிக்னலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சிக்னல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த சிக்னல் வந்து இப்போ இது வந்து ஒரு NMR ஸ்பெக்ட்ரானா இந்த NMR ஸ்பெக்ட்ராக்கு பக்கத்தில் இருக்கா, இங்கே இருக்கா, இல்லை இங்கே இருக்கா, இது இங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஷீல்டட் அண்ட் டீஷீல்டட். ஸோ அப்போ ஷீல்டட் அண்ட் டீஷீல்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நியூக்ளியஸ்னு வச்சுக்கோம். ஓகே, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்கலாம் இதில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து என்ன இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இதுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இதுக்குள்ளாடி ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டான் அதாவது நியூக்ளியஸ் இருக்குது. இது சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி அதிகமாக இருக்கும்போது நம்ம இது வழியாக என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி இதில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ அது வழியாக நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு
மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால வந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லை எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ப்ரோட்டானை போய் ரீச் ஆகும். அதாவது இல்லை நிறைய அப்ளை பண்ணோன்னா ஒன்று தான் ரீச் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்குது வந்து அதை ரீச் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய நம்ம அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கிறனால லோயர் ஃப்ரீக்வன்சிலேயே நமக்கு என்ன ஆயிடும், சிக்னல் ஃபார்ம் ஆயிரும். லோயர் ஃப்ரீக்வன்சிலேயே சிக்னல் ஃபார்ம் ஆயிரும். அப்போ அந்த லோயர் ஃப்ரீக்வன்சி நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அப்ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இனி இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. இங்கே ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டான்ஸை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கம்மியாக இருக்கிறனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இங்கேருந்து கொடுக்கும்போது இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறனால வந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து கம்மியாக இருக்குது. இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே மேக்ஸிமமாக ப்ரோட்டானை போய் ரீச் ஆயிடுது. இங்கே ஒரே ஒரு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே 3 வந்துடுது. அதான் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமமாக போய் ரீச் ஆயிடுது ப்ரோட்டானு. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதிக அளவு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரோட்டானை போய் ரீச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் தான் சிக்னல் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஹையர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னது, டவுன் ஃபீல்டு. இப்போ நம்ம இங்கே அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இதுக்கு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்கும், மோர் ஷீல்டட், நிறைய தடுத்துரும், மோர் ஷீல்டட். பட் இங்கே வந்து லெஸ் ஷீல்டட். இது என்னன்னு சொல்கிறோம், டீஷீல்டட். இது வந்து ஷீல்டட். ஓகே, இதுதான் நான் வந்து இந்த இதில் மோர் ஷீல்டட், டீஷீல்டட். இனி இல்லை நமக்கு எப்படி டயக்ராமில் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எத்தில் ஆல்கஹால் இருக்குது. எத்தில் ஆல்கஹாலில் OH குரூப் இருக்கா. இப்போது இது வந்து எது டீஷீல்டட், எது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம், எது எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மின்னு சொல்கிறோன்னா, எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். இது வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இஸ் இந்த டீஷீல்டட், அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அது கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீ கிடைக்கும். இப்போ வந்து இது OH குரூப். இது வந்து என்னமா ஸ்பெக்ட்ரானா, இதில் வந்து அந்த இதுதான் என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் அதிகமாக இருக்கிறதுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பீக். இது வந்து டீஷீல்டட். ஓகே, தென் இது மெத்திலின் புரோட்டான், இது வந்து மெத்தில். அப்போ இந்த மெத்திலின் குரூப் பக்கத்தில் என்ன இருக்குது, எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து மெத்திலின் குரூப் வரும். அப்போ இது CH2, இது OH, அதுக்கு அடுத்து இது வந்து இது எல்லாமே CH3னா இங்கே வந்து எந்த ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பும் இல்லை. கார்பன், ஹைட்ரஜன் இந்த ரெண்டுக்குமே எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ அப்போ இது வந்து அப்ஃபீல்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ இது என்னது அப்ஃபீல்டு, இது டவுன் ஃபீல்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னமா ஸ்பெக்ட்ரோவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனி வந்து நம்ம பார்ப்போம் ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங். அப்போ ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோட்டான், இந்த ப்ரோட்டானில் எப்படி சர்க்கிள் வந்து இந்த எப்படி வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அந்த டைரக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இது வந்து இந்த ப்ரோட்டான்ஸை இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது சுற்றி இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இதோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷனும் வந்து இது வந்து என்னது, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட டைரக்ஷன் என்ன இருக்குது, சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ அந்த சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், டீஷீல்டிங். ரெண்டுமே இது இந்த டைரக்ஷனில் இருந்து இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஷீல்டிங். ரெண்டுமே சேம் டைரக்ஷன்னா டீஷீல்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஷீல்டிங் நடக்குது. ஓகே, ஸோ வந்து வென் a sample in a magnetic field, அதாவது நமக்கு வந்து நம்ம சாம்பிளில் magnetic field is irradiated with இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனை நம்ம பாஸ் பண்ணும்போது the proper frequency, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வந்து ஈச் ப்ரோட்டான் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள ப்ரோட்டான் இருக்குல்ல, அது வந்து நமக்கு சிக்னலை கொடுக்குது. எதில், ஒரு ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சியில். தேட் டிபெண்ட்ஸ், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஸ்பின் ஸ்டேட். ஸோ அப்போ இந்த டெல்டா இஸ் டிட்டர்மைன், எதை டிட்டர்மைன் பண்ணுது, the strength of the magnetic field. Okay, then
A nucleus, however, is embedded in a clouds of electrons. இந்த நியூக்ளியஸை சுற்றி clouds of electrons வந்து நிறையா இருக்குது, கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது that partly shields it from a applied magnetic field. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பார்ட்லி சீல்டு, பாதி என்ன ஆயிரும், தடுத்துரும். என்னது, அந்த எலக்ட்ரான்ஸ் க்ளவுடாக இருக்குல்ல, அது வந்து நம்ம அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பாதி தடுத்துரும். ஸோ தேட் ஷீல்டிங் இஸ் வேரி ஆகுது. எதை பொறுத்து வேரி ஆகுது, டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ். அதாவது மெத்திலின் ப்ரோட்டான்ஸுக்கு ஒரே மாதிரி இருக்கும், மெத்தில் ப்ரோட்டான்ஸ்க்கு டிஃபர் ஆகும், மெத்திலின் ப்ரோட்டான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகும். அதாவது the difference protons within a molecule. All the protons do not experience the same applied magnetic field. இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே அந்த அப்ளைட், இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதை அப்ளை பண்ண அந்த ஆல் த ப்ரோட்டான்ஸ் டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எல்லா ப்ரோட்டான்ஸுமே வந்து சேம் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் பீக் இருக்கும். ஓகே, தென் வாட் காசஸ் ஷீல்டிங்? ஷீல்டிங்னா என்ன? இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் the electrons circulate about the nuclei. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியை சர்க்குலேட் பண்ணி சுற்றிட்டே இருக்கும். அடுத்து அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கொடுக்கும்போது இன்டியூஸ்டு லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. அது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அதுதான் B effective is equal B applied minus B local magnetic field. ஸோ நமக்கு வந்து அப்ளைட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வந்து இந்த லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதாவது செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் வந்து எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இனி ஷீல்டட் ப்ரோட்டான்னா என்ன, டீஷீல்டட் ப்ரோட்டான்னா என்ன? இந்த ப்ரோட்டான்ஸை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடியது இல்லை வந்து இந்த ஓர் எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான்ஸ் நிறைய க்ளவுடாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதான் இதையும் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக இருக்காங்க வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். ஓகே, தென் இப்போது இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பிரின்சிபிள்ஸ் நம்ம வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கோம். எப்போ வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது லோயர் எனர்ஜி இந்த ஸ்பின் ஸ்டேட், தென் இந்த ஹையர் எனர்ஜி இந்த ஸ்பின் ஸ்டேட், இந்த ரேஞ்சில் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதான் இந்த ப்ரோட்டான்ஸ் ஆன்டி அலைன்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, தென் ஹிட்டிங் த ப்ரோட்டான்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரேடியோ ஃப்ரீக்வெண்ட் ரேடியேஷன் மேக் them ஃப்ளிப் ஆகுது. ஃப்ளிப் ஆகி எங்கே போகுது, ஹையர் ஸ்பின் ஸ்டேட், இங்கேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ அப்படி போயிட்டு அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் பல்ஸ் டிடெக்ஷன் ஆஃப் எனர்ஜி எமிஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரோட்டான்ஸ் ரிட்டர்ன் டு த லோயர் எனர்ஜி, இந்த லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. தி எமிட் எனர்ஜியை எமிட் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கேன் பி டிடெக்டட். டெல்டா E is equal to h mu. ஓகே, தென் இப்போ இது வந்து ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதாவது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான், அதில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி சர்க்குலேட் ஆகுதா. அப்போது இது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து இதில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா தட் இஸ் டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அது வந்து ஷீல்டட் ப்ரோட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறது தான் இந்த டயக்ராம். ஓகே, தென் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான். திஸ் மீன்ஸ் த கிரேட்டர் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா the electron density of the environment in which the proton is located கிரேட்டர் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை க்ரியேட் பண்ணுது, கிரியேட்ஸ் கிரேட்டர் லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த மோர் ப்ரோட்டான் இஸ் சீல்டட் ஃப்ரம் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ப்ரோட்டானை போய் ரீச் பண்ணாது. வந்து மோர் ப்ரோட்டான் வந்து ஷீல்ட் ஆகிடும், இதில் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டே ஷீல்ட் ஆகிடுது. திஸ் டைப் ஆஃப் ஷீல்டிங் இஸ் டயாமேக்னெட்டிக் ஷீல்டிங். டயாமேக்னெட்டிக் ஷீல்டிங் both are சேம் தான். ஓகே, thus protons in electron dense, அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு ஸ்மாலர் எஃபெக்டிவ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே வந்து அது ஃபுல்லாகவே சென்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அந்த ப்ரோட்டான்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால ஸ்மாலர் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் அதால் சென்ஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால அதுக்கு வந்து ரெக்வயர் லோயர் ஃப்ரீக்வன்சி டு கம் இன் டு அ ரெசனன்ஸ்.
ரெசனன்ஸ், அதாவது ஃப்ளிப் தேர் ஸ்பின், அந்த ஸ்பின் வந்து லோயர் ஃப்ரீக்வன்சிலே ஃப்ளிப் ஆயிடுது பிகாஸ் டெல்டா இ இஸ் ஸ்மாலர். ஸோ அப்போ வந்து இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டா இ வேல்யூ வந்து என்னதான் இருக்கும், ஸ்மாலர். தென் ஓகே, இந்த ப்ரோட்டான்ஸ் இன் எலக்ட்ரான் புவர், எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியான என்விரான்மெண்ட், அப்போது வந்து அங்கே என்ன ஆகும், வந்து ப்ரோட்டான் இந்த எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது லார்ஜராக சென்ஸ் பண்ணும். அதான் சென்ஸ் எ லார்ஜர் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் ரெக்வர், வந்து அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து நிறையா மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ஸ் பண்ணுறனால நமக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ அதனால் இந்த எதுக்கு அதோட ரெசனன்ஸ் வந்து அதோட ஃப்ளிப் தேர் பொசிஷன், இந்த ஸ்பின்னை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஹையர் ஃப்ரீக்வன்சி வேணும். ஸோ தட் இஸ் டெல்டா இ இஸ் லார்ஜர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய கதை மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. இனி வந்து சிம்பிளாக, அதாவது ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான், அதுக்கு தான் இது. அதாவது இது என்னென்னா எலக்ட்ரான் டென்சிட்டி, அந்த ரிச்சாக இருந்தால் என்ன, இந்த புகராக இருந்தால் என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்து எலக்ட்ரான் ரிச் சென்ஸ், இந்த ரிச் டென்சிட்டி, இப்போ இது ஒரு ப்ரோட்டான்ஸ், இதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் ஷீல்டட், ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே வராது, அப்போ நிறைய ஷீல்ட் பண்ணியிருக்கு. ஸோ மோர் ஷீல்டட். அடுத்து இங்கே வந்து இப்போ வந்து ரீச் ஆகக்கூடிய அப்ளைட் மேக்னெட்டிக் வந்து கம்மியாக இருக்கிறனால லோயர் ஃப்ரீக்வன்சிலே நமக்கு சிக்னல் கிடச்சிரும். இது எந்த சைடில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் அப்ஃபீல்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கான இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து சென்ஸ் பண்ணுறது வந்து இந்த எலக்ட்ரான் டென்சிட்டினால லெஸ் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும்தான் சென்ஸ் பண்ணும். ஓகே, தென் இப்போ இது வந்து இது எலக்ட்ரான் ரிச் டென்சிட்டி. இனி எலக்ட்ரான் வந்து புவர் டென்சிட்டி இருந்துச்சுன்னா, அதாவது இது ப்ரோட்டான்ஸ், இது சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டென்சிட்டி வந்து எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஷீல்டு வந்து என்னதாக இருக்கும், லெஸ் ஷீல்டட், தட் இஸ் டி ஷீல்டுன்னு சொல்லுவோம். அப்போது வந்து இந்த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது வந்து நல்லா ஈஸியாக சென்ஸ் பண்ணிடும் அந்த ப்ரோட்டான். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி வேணும். அதில் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதில் நமக்கு வந்து டவுன் ஃபீல்டில் கிடைக்கும். இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், வீக்காக இருக்கும். இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அப்போசஸ் டு த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஹை எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னமா ஸ்பெக்ட்ரம். இதில் வந்து இந்த லோயர் ஃப்ரீக்வன்சிங்க இருக்க 0, 1, 2 இது வந்து லோயர் வேல்யூனால லோயர் ஃப்ரீக்வன்சி. இதில் கிடைக்கிறது தான் நம்ம ஷீல்டட்னு சொல்கிறோம், தட் இஸ் அப் ஃபீல்டு. இது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி டி ஷீல்டட், டவுன் ஃபீல்டு. 0ங்கிறது டிஎம்எஸ், டைமெத்தில், இந்த டெட்ராமெத்தில் சில்லேன். ஓகே, தென் இது வந்து டெல்டா வேல்யூவை பார்ட்ஸ் பெர் மில்லியமில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். என்ன டேர்ம், அப் ஃபீல்டு, டவுன் ஃபீல்ட். இந்த டேர்ம் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா வந்து கண்டினியூஸ் வேவ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே ஸ்பெக்ட்ரோமீட்டர் படிச்சிருப்போம்ல, அதில் வந்து அதில் இந்த வேல்யூ தந்திருப்பாங்க. இந்த சைடு இருந்தால் தட் இஸ் அப் ஃபீல்ட், தென் டவுன் ஃபீல்ட். அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்லேருந்து எடுத்து தான் இந்த அப் ஃபீல்ட், டவுன் ஃபீல்ட். ஓகே, தென் இதில் வந்து இந்த ஷீல்டட் நியூக்ளியர் எங்கே இருக்குது, டி ஷீல்டட் நியூக்ளியர் எங்கே இருக்குது. அப்போ இந்த ஷீல்டட் நியூக்ளியரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து சென்ஸ் ஸ்மாலர் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தென் கம்மிங் டு ரெசனன்ஸ், லோயர் ஃப்ரீக்வன்சியில் ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதே டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா லார்ஜர் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மிங் டு ரெசனன்ஸ், ஸோ தட் இஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி. தென் இது வந்து இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தது வந்து ஒரு புக்கிலேருந்து எடுத்தது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அது நமக்கு கிளியரான நாலேஜ் இருக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஸோ அதை சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக இது. ஓகே, ஸோ 2 புக்கிலேருந்து எடுத்து உங்களுக்கு அது கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கிளியராக உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும். அதாவது சிம்பிள் டாபிக் தான், ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தா ஐடியா கிடைக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இது உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஓகே, ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங். when a proton is placed in the applied magnetic field. ஒரு ப்ரோட்டானில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ளேஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும், ப்ரிசிஷனல் மோஷன். ஸோ பட் த சேம் டைம் electrons around the protonனை சுற்றி இருக்கக்கூடிய electrons come under circulatory motion. அங்கே என்ன நடக்கும், circulatory motion due to the calculation of the electron எதை ப்ரொடியூஸ்
ப்ரொடியூஸ் பண்ணுது செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரான்ஸை அரவுண்ட் பண்ணியிருந்த இந்த ப்ரோட்டான்ஸை அரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் வந்து சர்க்குலேட்டரி மோஷன் நடக்குது, அதுலேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆப்போசிங் field lies up in the applied magnetic field. The magnetic field filled by the proton வந்து by is always less than applied magnetic field. அதாவது இது வந்து effective magnetic field, இந்த applied magnetic field வந்து இஸ் மைனஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபில் பண்ணியிருக்கிறது இருக்கக்கூடிய ப்ரோட்டான் வந்து இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென், அதுதான் இது, இந்த மேக்னெட் வந்து ஃபில் ஆகிருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா H0, இன்டியூஸ்டுக்கு சிக்மா H0, H0 காமன் எடுத்தா 1 மைனஸ் சிக்மா. தென் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐசோலேட்டட் ப்ரோட்டான் இஸ் இந்த ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு காமா H0 by 2π. இனி இந்த H0ஓட வேல்யூ என்னன்னா இந்த 1 மைனஸ் சிக்மா H0 by 2π. இனி வந்து மியூனா இஸ் எ ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரோட்டான், தென் காமா இஸ் எ மேக்னெட்டோ-கைரிக் ரேஷியோ, then sigma is a screening constant, and H0 is a applied magnetic field strength. Okay, then shielded proton na enna, then de-shielded proton enna. ஒருவேளை உங்களுக்கு அந்த இதில் ஐடியா கிடைக்கலன்னா கூட இந்த இது பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் என்னன்னா வந்து இது ப்ரோட்டான்ஸ், இந்த ப்ரோட்டான்ஸை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. அதான் ஹையர் எலக்ட்ரான் டென்சிட்டி அரவுண்ட் ப்ரோட்டான். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மோர், ஏன்னா நம்ம வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். தஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபெல்ட் பை ப்ரோட்டான் வந்து இஸ் லெஸ், ஏன்னா இங்கே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அது ஷீல்டு பண்ணியிருக்கிறதுனால வந்து அந்த ப்ரோட்டான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியல. இட் ரெக்வயர்ஸ் ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ரெசனன்ஸ். ஸோ த அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ், இதில் என்னது அப் ஃபீல்ட், அதாவது லோயர் ஃப்ரீக்வன்சிலே இது நடந்துடும். ஸோ த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இன் டெல்டா ஸ்கேல் இஸ் லெஸ் தென் de-shielded proton. less electron density around the proton, இல்லை வந்து டென்சிட்டி என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த induced magnetic field is less, thus the magnetic field by proton is more. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த ப்ரோட்டான் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும்? ஃபீல் பண்ணிடும். ஓகே, ஸோ இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ரெசனன்ஸ். த அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டவுன் ஃபீல்டு, இதில் என்னதில் நடக்குது? டவுன் ஃபீல்டு. ஸோ த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இன் டெல்டா ஸ்கேல் இஸ் மோர். ஓகே, தென் ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங் இது எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை பற்றி. எலக்ட்ரான் டென்சிட்டி அரவுண்ட் த ப்ரோட்டான், அந்த ப்ரோட்டானை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியை வச்சு தான் டீஷீல்டிங்கா அல்லது இந்த ஷீல்டிங் ப்ரோட்டான்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் ஆர் த ப்ரோட்டான்ஸ் ஆர் ஷீல்டட் அண்ட் டீஷீல்டட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஷீல்டட் டீஷீல்டட்னு பார்த்தோம். அப்போ அது எந்த ப்ரோட்டான்ஸ் வந்து ஷீல்டட்னு சொல்கிறோம், எந்த ப்ரோட்டான்ஸை வந்து டீஷீல்டட் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வென் அட்டாச்டு டு, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடிய வந்து இன்னொரு ஆட்டம் தான் என்னது? கார்பன். ஸோ இந்த கார்பன் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இது வந்து என்னது? இந்த லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் atom. So then electron density around the proton, அப்படி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி அரவுண்ட் த ப்ரோட்டான் வந்து ஹையராக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஷீல்டட் ப்ரோட்டான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஷீல்டட் டீஷீல்டட் டாப்பிக்கை பொறுத்தளவில் எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டீஷீல்டட், எலக்ட்ரோ நெகட்டிவ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷீல்டட். ஓகே, ஸோ அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து டீஷீல்டட், எலக்ட்ரோநெகட்டிவ் கம்மியாக இருந்தால் ஷீல்டட். அப்போது வந்து ப்ரோட்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ், ஸோ அதனால அது வந்து அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி ஹையராக இருக்கும், தட் இஸ் ஷீல்டட் ப்ரோட்டான். இனி இப்போ வந்து இது என்னவா இருக்கணும்? இந்த ஹைட்ரஜன் இருக்க, இந்த ஹைட்ரஜன் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் sp3 கார்பன் அப்படின்னா எல்லாமே என்னவா இருக்கணும்? சிங்கிள் பாண்டாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இனி இந்த இது கண்டிஷன், இந்த ப்ரோட்டான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்டு டு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஏன்னா இந்த ஹைட்ரஜன் அட்டாச்டு கார்பன் இஸ் என்னது? sp2 கார்பன். அப்போ 1
ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து என்னது டபுள் பாண்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது என்னவாக இருக்கும். இது sp3 கார்பன், இது sp2 கார்பன். ஸோ இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு sp2 வந்து இன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமில் sp2 இஸ் கிரேட்டர் தென் sp3. ஏன்னா இதுக்கு எஸ் கேரக்டர் என்னது 33.3%, இது வந்து 25%. ஸோ அப்போது sp2 தான் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இது அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், தட் இஸ் sp2வில் இருக்கக்கூடிய கார்பன். அது வந்து இனி பின்னொரு நார்மல் கண்டிஷன், அது வந்து என்னவாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம். இந்த இருக்க ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், அந்த மாதிரி ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டம் வந்து ஆக்சிஜனாவோ நைட்ரஜனாவோ சல்ஃபராகவோ இருந்தால் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்னவா இருக்கும், ஹைலெஸ்ஸாக இருக்கும். அது வந்து டீஷீல்டட் புரோட்டான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த பாருங்கள், இது வந்து ஷீல்டட் புரோட்டான். ஏன்னா வந்து ஹைட்ரஜன் தென் கார்பன் இந்த ரெண்டுக்குமே எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து வேல்யூ வந்து அந்த ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ரொம்ப வேரியேஷன் கிடையாது. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து இது ரெண்டுக்குமே கம்மியாக இருக்கிறதுனால தட் இஸ் ஷீல்டட் புரோட்டான். இது வந்து sp2 கார்பன். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால இது டீஷீல்டட் புரோட்டான். இந்த ஹைட்ரஜன் குரூப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ தட் இஸ் டீஷீல்டட் புரோட்டான் சொல்கிறோம். ஓகே, ஸோ another any எக்ஸாம்பிள் பாருங்கள். மெத்தனாலில் இந்த புரோட்டானை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது என்னது, கார்பன். ஸோ கார்பன் என்னது இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஷீல்டட். மெத்தில் புரோட்டான் வந்து ஷீல்டட். அப்போ இந்த OHல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் புரோட்டான் வந்து அது பக்கத்தில் இருக்கிறது என்னது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதனால இது டீஷீல்டட். இனி இந்த ஆல்டிஹைட் குரூப் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தில் குரூப் வந்து இந்த லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இந்த ஆட்டம், அதனால அது வந்து ஷீல்டட். இது பக்கத்தில் இந்த ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ தட் இஸ் டீஷீல்டட். ஓகே, தென் எத்திலின் குளோரைடில் இது வந்து மெத்தில் குரூப் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஷீல்டட். மெத்திலின் குரூப் வந்து பக்கத்தில் என்ன இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து டீஷீல்டட். ஓகே, தென் இந்த ஆல்கஹால் குரூப்பு மெத்தில் குரூப் பார்த்தோன்னா இஸ் ஷீல்டட். மெத்திலின் குரூப் பக்கத்தில் ஆல்கஹால் இந்த O இருக்குது, அதாவது தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அந்த இருக்குது. ஸோ அதில் இருக்கிறதுனால இது வந்து டீஷீல்டட். இந்த OHும் இந்த ஹைட்ரஜன் பக்கத்தில் என்ன இருக்குது, ஆக்சிஜன், தட் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதனால இதுவும் டீஷீல்டட். ஓகே, தென் அடுத்த டாபிக் ஈக்குவலன்ட் அண்ட் நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். எதை வந்து ஈக்குவலன்ட் தென் எதை நான் ஈக்குவலன்ட். கொஸ்டின்லேயே இருக்குது ஈக்குவல்னாலே இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா அதை சுற்றி 4மே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஹைட்ரஜன் இருக்குன்னா 4மே சேம் ஹைட்ரஜனாக இருந்தால் அது ஈக்குவலன்ட். ஸோ அதே இது வந்து இங்கே ஒரு CH இந்த 3யும் இங்கே வந்து CH2CH3 மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது சேமாக இல்லை, அது வந்து நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் மீன் பை ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ்? த புரோட்டான்ஸ் வித்தின் த மாலிகுல், ஒரு மாலிகுலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் வந்து பொசஸ் த சேம் மேக்னெட்டிக் என்விரான்மெண்ட். இப்போ இது ஒரு மாலிகுல். இந்த மாலிகுலுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் தான் என்னது, 4 ஹைட்ரஜன். இந்த 4 ஹைட்ரஜனுமே சேம் மேக்னெட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விச் இஸ் பாண்டட். த புரோட்டான்ஸ் விச் ஆர் பாண்டட் டு சேம் ஆர் சிமிலர் ஆட்டம், சேம் ஆட்டமோ அல்லது சிமிலர் ஆட்டம் கூடாலே அது பாண்டாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் சொல்கிறோம். அதுதான் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ ஃபார் திஸ் புரோட்டான். இந்த இப்போ ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் சொல்கிறோம்ல, இதுக்கு வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்ன இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ, இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட், இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட், இதுக்கு அப்படி இருக்குமோ இல்லை, இது எல்லாமே சேம் வேல்யூ தான். அதனால தான் the chemical shift value for this proton is same. That protons have similar chemical and electronic environment. இது வந்து அந்த நாட் ஓன்லி மேக்னெட்டிக் என்விரான்மெண்ட் மட்டும் சேமாக இருக்காது, இதோட கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் என்விரான்மெண்ட் ஆல்சோ சேம். Then they require same magnetic field strength to கம் அண்டர் ரெசனன்ஸ். அப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து இதுக்கு இந்த இப்போ CH4னா 4மே ஹைட்ரஜன் சேம் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் தான் வேணும் இந்த ரெசனன்ஸுக்கு. இந்த ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்குமே ஒவ்வொரு ரெசனன்ஸ் அப்படின்னா இல்லை, இது எல்லாத்துக்குமே காமனாக சேமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் திஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஷீல்டட் டு சேம் எக்ஸ்டென்ட். இப்போ இது வந்து ஒரு இந்த TMSல இருக்குன்னா இங்கே இது மெத்தில் குரூப்னா இந்த ரெண்டுமே சேமில் தான் இருக்கும். ஓகே, அது the protons are shielded to same extent, the distance வந்து சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எதெல்லாம் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
வந்து ஃபஸ்ட்டு மீத்தேனில் இப்படி ஒரு பிளேன் போகுது. இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை பாஸ் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜனுமே ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்கிறோம், ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். தென் டைமெத்தில் ஈத்தர், இது ஒரு மெத்தில் இது ஒரு மெத்தில், 2 மெத்தில் இருக்குது, இது ஈத்தர் குரூப். ஸோ இங்கே ஒரு பிளேன் பாஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுமே என்னது பிளேனுக்கு அடுத்து ஜாயிண்ட் ஆகும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ டைமெத்தில் ஈத்தர் வந்து ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். தென் அசிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பிளேன் பாஸ் பண்ணும்போது இந்த மெத்தில் குரூப் ஈக்குவல் தான். ஸோ அப்போ அது வந்து என்னது ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். தென் 1, இது 1 இது 2, 1, 2 இந்த பொசிஷன் 1வது பொசிஷன்லேயும் 2வது பொசிஷன்லேயும் குளோரின் இருக்குது. இந்த பாஸ் பண்ணும்போது இந்த 2 பொசிஷன் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால இது ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் சொல்கிறோம். 1, 2 டைக்ளோரோ ஈத்தேன். ஓகே, தென் நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். எதெல்லாம் நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ்னு சொல்கிறோன்னா, different set of protons இருக்கணும் which are not combined resonance simultaneously at the given magnetic field strength. அதாவது சேம் மேக்னெட், இந்த இது வந்து என்ன நடக்கும், இந்த ரெசனன்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்போது. அப்படி இருந்துச்சுன்னா அது நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். தே ஹாவ் டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கிடைக்கும், இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கிடைக்கும், இன்னும் இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட், இதுக்கு ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கிடைக்காது தான். They have different values of chemical shift. Protons have not similar in the chemical and environment வந்து உங்களுக்கு சேமாக இருக்காது, அதனால not similar. They require different magnetic field strength to under resonance. இதுக்கடையில் ரெசனன்ஸ் நடக்கணும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிஃபராக இருக்கணும். இப்போ சம்திங் வந்து சப்போஸ் இந்த இதில் வந்து ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் இருக்கா, இது வந்து ஷீல்டட் ப்ரோட்டான், இந்த இது டீஷீல்டட், இது டீஷீல்டட், இது ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். அப்போது டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்னால் இதுக்கு வந்து ஒரு 8ல் பீக் கிடைக்கு. இப்போ இது ஷீல்டட் ப்ரோட்டான்னா இல்லை 3ல் பீக்கு கிடைக்கு. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த ப்ரோட்டான்ஸாக வந்து ஷீல்டட் டு சேம் எக்ஸ்டென்ட்டில் இருக்காது. இது ஒரு 3ல் கிடைக்குன்னா இது வந்து வித்தியாசமாக தான் கிடைக்கும், ஏன்னா இது வந்து வேறு ப்ரோட்டான்ஸ். ஓகே, தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மெத்தனால் வந்து என்னது, மெத்தனாலில் இப்போ வந்து இந்த மொத்தத்தில் ஒரு நம்ம பிளேன் போலரைஸ் லைட்டை பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். இங்கே ஒரு பிளேன் போகும்போது இங்கே CH3 குரூப் இருக்கா, இல்லைங்க OH குரூப் இருக்குது. ஸோ மெத்தில் ஆல்கஹால் வந்து நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். அப்போ இது கேட்கலாம். இப்போது நம்ம வந்து கீட்டோன் எழுதும்போது எனக்கு இங்கே வந்து இந்த பாஸ் ஆகுது, இது எழுதும்போது இது வந்து எஸ்டர் குரூப் எழுதும்போது இந்த பிளேன் இப்படி பாஸ் ஆகுது. பிளேன் பாஸ் ஆனால் இங்கே OCH3 இருக்குது, இங்கே வெறும் CH3 தான் இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். ஓகே, தென் எத்தில் ஆல்கஹால், இதில் பிளேன் போலரைஸ் பாஸ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஸோ இது எல்லாமே இந்த நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். தென் இது எத்தில் மெத்தில் ஈத்தர், இதுவும் நான் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். ஏன்னா இல்லை மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே எத்தில் குரூப் இருக்குது, நாட் ஈக்குவலன்ட். ஓகே, தென் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இந்த NMR ஸ்பெக்ட்ரா. வந்து NMR ஸ்பெக்ட்ராவில் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். எத்தனை செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அதோட நம்பர் ஆஃப் சிக்னலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது எத்தனாலில் இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஏன்னா இது மெத்தில் ப்ரோட்டான்ஸ், இது மெத்திலின் ப்ரோட்டான்ஸ், இது ஆல்கஹால் ப்ரோட்டான்ஸ். இந்த 3லேயுமே ஹைட்ரஜன் இருக்குது, எங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் சிக்னல் தரும். அப்போ இது 3 டிஃப்ரெண்ட்டான சிக்னல் இருக்கனால இதோட நம்பர் ஆஃப் சிக்னல் எதுனா 3. ஓகே, தென் இது வந்து ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். இந்த ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலில் இப்போ இந்த ஒரு பிளேன் போகுது. இந்த பிளேன் போகும்போது இந்த சைடும் மெத்தில் குரூப் தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து சேம் ப்ரோட்டான்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அந்த பிளேன் போகும்போது 2 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதில் வந்து சேம் ப்ரோட்டான். இதே இங்கே என்ன இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இது ஒரு ப்ரோட்டான், இங்கே என்ன இருக்குது OH. அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே, தென் டைஎத்தில் ஈத்தர், இது ஒரு எத்தில் குரூப், இது ஒரு எத்தில் குரூப். இப்படி ஒரு பிளேன் பாஸ் ஆகும்போது இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மெத்தில் A, தென் மெத்திலின் B. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் சிக்னல் எத்தனை 2. ஓகே, தென் இதில் வந்து நம்பர் போடுறோம் 1 2 3 4 5. ஸோ செகண்ட் பொசிஷனில் 2,2 டைமெத்தில் வந்து பென்டனோன் 3 பென்டனோன். ஏன்னா தேர்டு பொசிஷனில் கீட்டோன் குரூப் இருக்குது, 3 பென்டனோன். இதில் எத்தனை சிக்னல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது வந்து இதில் ஏதாவது பிளேன் போலரைஸ் ஏதாவது வந்து இப்படி ஏதாவது பாஸ் பண்ண முடியுமா, அப்போ ஏதாவது ஈக்குவலாக இருக்கா, இல்லை, அப்படி இல்லையா. ஸோ இது என்னென்னா இந்த கார்பன் இருக்குது, இந்த கார்பனை
சரவுண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த கார்பனை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மெத்தில் எல்லாமே 3 ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவும் மெத்தில் குரூப் தான், இதுவும் மெத்தில் குரூப் தான், இதுவும் மெத்தில் தான். அப்போ இந்த 3மே வந்து ஏ. அதுக்கடுத்து இது மெத்திலின் CH2, இது வந்து அப்போ பி. அடுத்து இது சி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து ப்ரோட்டான்ஸ் இங்கே 3 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. தென் இது பாஸ் பண்ணும். இதில் என்ன இருக்குது? 1 2 3. 1 2 3னா 1 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். வந்து இதில் ஏதாவது பாஸ் பண்ணும்போது இங்கே வந்து இது கார்பன், இது இருக்கா? அப்போது இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த மெத்திலும் இதுவும் மெத்தில் தான், ரெண்டுமே சேம் குரூப் தான். அப்போ இது ரெண்டும் ஏன்னு போட்டுக்கலாமா? இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இது பி. தென் இங்கே CH2வில் இருக்கக்கூடியது ஒரு மெத்திலின் ப்ரோட்டான்ஸ், அப்போ சி. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. தென் இது வந்து 1,2 வந்து பியூட்டாடைன் 1,3 இது 1 2 3 1,3 பியூட்டாடைன். இப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சிக்னல் எடுப்போம். இப்படி ஒரு பிளேன் போலரைஸ் லைட் பாஸ் பண்ணும்போது இது அப்படியே இந்த பாதி இங்கே இருக்கா? ஸோ அப்போ அதோட சிக்னல் 1. இனி இந்த மாதிரி ஒரு பிளேன் போலரைஸ் லைட் பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இதுவும் அப்படியே ஹாஃப் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ அதோட நம்பர் ஆஃப் சிக்னல் 1. ஓகே. தென் இதுவும் ஈக்குவல் தான், ரெண்டுமே ஒரே குரூப் தான். இதுவும் மெத்திலின், இதுவும் குளோரின் குரூப், இதுவும் குளோரின் தான். சப்போஸ் இது குளோரினாக இருந்து இது புரோமினாக இருந்துச்சுன்னா இது டிஃபர் ஆகிருக்கும். ரெண்டுமே குளோரினாக இருக்கிறதுனால இதோட நம்பர் ஆஃப் சிக்னல் 1. ஓகே. தென் இப்போது அதே தான் இங்கேயே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பிளேன் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது இங்கே இருக்கிறது இது எல்லாமே சேம் தான். அடுத்து அப்போ அது 1. அடுத்து இந்த மெத்தில் இருக்குது, அங்கே ஒரு மெத்தில். ஸோ அப்போ இது ஒரு சிக்னல். ஸோ டோட்டலாக 2 சிக்னல். ஓகே. தென் இது வந்து என்னது? டொலுயின். இது வந்து டொலுயின். இது 1,4 டைக்ளோரோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பேராபென்சின் வந்து சொல்லலாம். 1,4 நம்ம பேராபென்சின். இது என்ன? சைலின், பேராசைலின். இது டொலுயினில் இது இப்படி ஒரு வந்து பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் இந்த மெத்தில், இந்த இடத்துல அந்த மெத்தில் ப்ரோட்டான்ஸ் இதுக்கு உள்ளது வந்து 2. ஓகே. ஸோ அப்போது இது ஒரு சிக்னல், இங்கே ஒரு சிக்னல் கிடைக்குது. எல்லாமே என்னது? ஹைட்ரஜன் தான். ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 2. தென் இது வந்து என்னது? சிஸ் ஃபார்மில் இருக்குது. சிஸ் ஃபார்ம்லேயே வரும், ட்ரான்ஸ் ஃபார்ம்லேயே இருக்கும். இப்படி பார்த்தோன்னா இது சிஸ் ஃபார்ம், இப்படி பார்த்தோன்னா இது ட்ரான்ஸ் ஃபார்ம். ஓகே. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல். ஸோ டோட்டலாக 3 சிக்னல், நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே. தென் இப்போ நைட்ரோபென்சின்னா இப்படி பாஸ் பண்ணுறோமா? இந்த நைட்ரோபென்சின் பாஸ் பண்ணும்போது இந்த நைட்ரோ குரூப், NO2 குரூப், இது வந்து ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. இது இப்படி பாஸ் பண்ணும்போது இந்த பிளேனை பாஸ் பண்ணும்போது இதுவும் ஆர்த்தோ பொசிஷன் ரெண்டும் ஈக்குவல். தென் மெட்டா பொசிஷன் ரெண்டும் ஈக்குவல். தென் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. இதே டொலுயின் வந்துச்சுன்னா இந்த நம்பர் ஆஃப் சிக்னல் 2. ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஆனால் வந்து நைட்ரோபென்சின் வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே. தென் ஃபியூரனில் வந்து இப்படி பாஸ் பண்ணும்போது இதுவும் 1, இது 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 2. தென் பிரோல் வெளியாக பாஸ் பண்ணும்போது இது 1, இந்த ரெண்டும் 1, அடுத்து இங்கே 1 2. தென் இந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய 3. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே. தென் பென்சின் ரிங், நாட் பென்சின், சைக்ளோஹெக்சேன் இஸ் ஈக்குவல். இது வந்து அதோட சேர் ஃபார்ம். இதில் வந்து ஏதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே. ஸோ ஏன்னா பாஸ் பண்ணும்போது இதோட டைரக்ஷன் இங்கே வேறு, இது வேறு. ஓகே. ஸோ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அட் லோ டெம்பரேச்சரில். இதில் வந்து என்ன இருக்கும்? இது ஆக்சியல், இருக்குமா? ஈக்விட்டோரியல். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சிக்னல் 2. அது என்னெல்லாம்? ஆக்சியல் அண்ட் ஈக்விட்டோரியல். ஓகே. தென் இப்போ நம்ம வந்து பார்த்தே தான் நைட்ரோபென்சின் இது பாஸ் பண்ணும்போது இது ஒரு சிக்னல், இங்கேருந்து இருக்கா? இது ஒரு சிக்னல், இங்கே ஒரு சிக்னல். ஸோ இது ஏ சிக்னல், இது ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது, மெட்டா பொசிஷன், இது அதுக்கு அடுத்து பேரா பொசிஷனில் இருக்குது. ஓகே. தென் இதே தான் ஆல்கஹால் குரூப்புக்கு. ஆனால் இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய சிக்னலையும் சேர்த்துக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் இந்த 4. இந்த அமோனியா அந்த அனிலினுக்கும் சேம் தான். ஆனால் இது வந்து 3 இருக்கா? இந்த ஒன்று சேர்த்துனா 4 நம்பர் ஆஃப் சிக்னல். அதே டொலுயின் வந்துச்சுன்னா டிஃபர் ஆகும். டொலுயின்னா அதாவது CH ஹைட்ரோ கார்பன். இது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஹைட்ரோ கார்பன். CH தானே இருக்குங்க, இல்லை CH அந்த ஹைட்ரோ கார்பன் இருந்துச்சுன்னா இவ்வளோத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு சிக்னல் தான். அடுத்து இதில் இருக்கக்கூடிய சிக்னல். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 2.
ஓகே தென் அதே தான் இதுவும் ஹைட்ரோ கார்பன். ஸோ அப்போ இவ்வளோத்துக்கும் சேர்த்து ஒரு சிக்னல், இது 2 இது 3, அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே தென் இங்கே இருக்கிறது என்னது நம்பர் ஆஃப் சிக்னல் இந்த ஹைட்ரோ கார்பன். ஸோ இவ்வளோத்துக்கும் ஒரு சிக்னல், தென் இந்த பிளேன் பாஸ் பண்ணால் இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இது ஒரு சிக்னல் இது ஒரு சிக்னல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து 3. ஓகே தென் இப்போ நம்ம இது பார்த்தோம்ல, இது வந்து சிஸ் ஃபார்மில் இருக்குது, இது டிரான்ஸ்ஃபார்ம். அப்படி இருந்துச்சுன்னா இது 1 2 3. அடுத்து இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ 4 நம்பர் ஆஃப் சிக்னல் 4. ஓகே தென் இப்படி ஒன்று வந்திருக்கா. இதில் என்ன இருக்கணும் CH3. இங்கே 2 பாண்ட் இருக்குது, அப்போ CH2. இங்கே 2 பாண்ட் CH2. இங்கே 2 பாண்ட் CH2. இது CH3. இனி இப்படி ஒரு பிளேனை பாஸ் பண்ணுறோம். இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ணும்போது இதுவும் சேமாக இருக்குது. அப்போ அடுத்து இதுவும் சேமாக இருக்குது. அப்போ இது A, இது B, இது C. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே தென் இது வந்து இந்த சைக்ளோப்ரோப்பேன் இதில் இப்படி ஒரு சிக்னல் பாஸ் பண்ணும்போது எல்லாமே இப்போ சேமாக தான் இருக்குது. CH2 சேமாக தான் இருக்குது. இதுதான் அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இதோட நம்பர் ஆஃப் சிக்னல் என்னது 1. அப்போ சைக்ளோப்ரோப்பேன் இது என்னது சைக்ளோப்ரோப்பேனுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல் என்னவா இருக்குது 1. ஓகே தென் அதே தான், ஆனால் இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து குளோரின் போட்டிருக்கு, ஒரே ஒரு குளோரின் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கா, அதாவது அந்த ஆக்சியல் பொசிஷன் இது வந்து இதுவும் சேம், இது டிஃபர் ஆகுது. அப்போ இது ஒரு சிக்னல், இங்கே ஒரு சிக்னல், தென் கீழே இருக்கிறது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே தென் அதே இந்த குளோரினுக்கு பதிலாக மெத்தில் குரூப் போட்டிருக்கா. அப்போது இந்த வழியாக பிளேன் பாஸ் ஆகும்போது மேலே இருக்கிறது சேம், தென் இது B சிக்னல், கீழே இருக்கிறது C, தென் மெத்தில் இருக்கக்கூடியது 4. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் 4. ஓகே தென் இதில் வந்து 2 குளோரின் இருக்குது. இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது இதுவும் சேம். அப்போ இது A, கீழே B, தென் C. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் 3. ஓகே தென் இது வந்து சைக்ளோபியூட்டேனில் இப்படி ஒரு பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது பியூட்டேனில் இங்கே என்ன இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது. ஸோ அப்படியே பாஸ் பண்ணும்போது இந்த இருக்க அந்த இந்த பிளேனுக்கு இந்த சைடு இருக்கிறதோ இந்த சைடு இருக்கிறதோ சேமாக இருக்குது. அப்போ இதுவும் B, இங்கே இருக்குது C. ஓகே தென் இந்த குளோரினுக்கு நேராக கீழே இருக்கிறது A சிக்னல், மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது Dயும் Eயும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 5. இனி அடுத்து இதில் வந்து ஒரு பிளேன் பாஸ் பண்ணும்போது இதுவும் சேம். ஓகே ஸோ அப்போ மேலே இருக்கிறது A ஒரு சிக்னல், கீழே இருக்கிறது ஒரு சிக்னல், தென் C D. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் 4. தென் இங்கே ஒரு சிக்னல் பாஸ் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல். ஸோ அப்போ இது A சிக்னல், இது B சிக்னல், இங்கே இருக்கிறதும் சேம் தான், ஏன்னா HCH3 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 2. ஓகே தென் இந்த மாதிரி ஒன்று தந்துருக்காங்களா. இது என்னவா இருக்கும் CH3, இங்கே CH2, இங்கே C, இல்லை CH2, இங்கே CH3. இதுதானே இங்கே CH2, இது CH3, இங்கே CH2, இங்கே CH3, இது C. ஓகே ஸோ அப்போ இது எல்லாமே என்னவாக இருக்குது சேமாக தான் இருக்குது. CH2 3 இருக்குது. அப்போ எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் சிக்னல் இது ஒரு சிக்னல் எல்லாத்துலேயுமே அதுதான் A and B. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 2. தென் இப்படி பாஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், எல்லாமே வந்து இது எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் 1. தென் இது வந்து சேர் ஃபார்மில் இருக்குது, வந்து மெத்தில் சைக்ளோஹெக்சேன் இல்லை மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் குரூப் பக்கத்தில் இருக்கிறது A, அதுக்கு அடுத்து இந்த இருக்கா இது பக்கத்தில் இருக்கிறது மெத்தில் குரூப், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது HCH இருக்கா. அப்போ அது B C, இது பக்கத்தில் மெத்தில் குரூப் பக்கத்தில் இருக்க H, இது ஒரு சிக்னல். ஸோ அப்போ A இந்த 2 3 3 சிக்னல். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது D E. ஓகே தென் பக்கத்தில் இருக்க F G. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் 8. ஓகே ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஷீல்டிங்னா என்ன, டீஷீல்டிங்னா என்ன, தென் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.